அஞ்சாவது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அஞ்சாவது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யா லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரம் இவாம்பசா. திருப்பி சொல்லுங்க. பிரம்மணி பரமபுருஷ பகவானுக்கு, ஆதாய சார்ந்து, கர்மாணி எல்லா செயல்களும், சங்கம் பற்றுதல், த்யக்த்வா துறந்து, கரோதி செய்கிறான், எவன், லிப்யதே பாதிக்கப்படுதல், ந என்றும் இல்லை, ச அவன், பாபேன பாவத்தால், பத்ம பத்ரம் தாமரை இலை, இவ போல, அம்பசா நேரினால். மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. பொருளரே, இங்கே பிரம்மணி என்றால் கிருஷ்ண உணர்வில் என்று பொருள். முக்குணங்களின் மொத்த கலவை பிரதான என்று அறியப்படுகிறது. அதன் வெளிப்பாடே இந்த ஜட உலகம். சர்வம் ஏதத் பிரம்ம மாண்டூக்ய உபனிஷத் தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் சஜாயதே. முண்டக உபனிஷத் 1.1.9 எனும் வேத வாக்கியங்களும், மம யோனிர் மகத் பிரம்ம எனும் பகவத்கீதையின் 14வது அத்தியாயம் 3வது வாக்கியமும் இவ்வுலகில் இருப்பவை அனைத்தும் பிரம்மனின் புறத்தோற்றங்களே என்று குறிப்பிடுகின்றன. மேலும் விளைவுகள் வெவ்வேறு விதத்தில் தோன்றியுள்ள போதிலும் அவை காரணத்திலிருந்து வேறுபடாதவை. அனைத்தும் பரபிரம்மனான கிருஷ்ணருடன் தொடர்புடையதே என்றும் அதனால் அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தமானவை என்றும் ஈஷோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்றும் அவரே எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் என்றும் அதன் காரணத்தால் அனைத்தும் அவருடைய தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் எவனொருவன் பக்குவமாக அறிகின்றானோ அவன் இயற்கையாகவே தனது செயல்களின் புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி விளைவுகளால் பாதிக்கப்படாதவன் ஆகின்றான். ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை செய்வதற்காக இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசான இந்த ஜட உடலையும் நான் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும். நீரிலேயே இருந்தாலும் தாமரை இலை நனையாமல் இருப்பதைப் போல கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்படும் உடலும் பாவ விளைவுகளின் களங்கத்திற்கு அப்பாற்பட்டதாகும். பகவானும் கீதையில் 3.30 ஸ்லோகத்தில் கூறுகிறார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய
சந்நியச, எல்லா செயல்களையும் என்னிடம் கிருஷ்ணரிடம் ஒப்படை. எனவே முடிவு என்னவெனில், கிருஷ்ண உணர்வற்றவன் ஜடவுடல் மற்றும் புலன்களின் அடிப்படையில் செயலாற்றுகிறான். ஆனால் கிருஷ்ண உணர்வினனோ உடல் கிருஷ்ணனுடைய சொத்து என்பதால் அது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஞானத்துடன் செயல்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. மக்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे देशा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் பல லெக்சரில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பார். என்னென்னா ஒரு உதாரணம் கொடுப்பார். இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை நடக்குதும் பொழுது இந்த சோல்ஜர்ஸ்னால் அந்த வீரர்கள் கண்டிப்பாக அந்த எனிமி மற்ற நாட்டுக்காரங்களை கொல்லுவாங்க. நிறைய பேர்த்த கொன்னாங்க வைங்க. ஒரு சோல்ஜர் எதிரியை நிறைய பேர் அழிச்சிட்டாங்க கொன்னாங்கன்னா மெடல்லாம் கொடுப்பாங்க. பயங்கரமாக சண்டை போட்ட இத்தனை பேர்த்த நீ கொன்ன அப்படின்னு மெடல்லாம் போடுவாங்க. ஆனால் அதே சோல்ஜர் ஒரு கோபத்தில் பக்கத்து வீட்டுக்காரனை அரைஞ்சிட்டான்னு வைங்க, அடிச்சுட்டா ஜெயிலே போட்டுருவாங்க. என்னங்க இங்கே இத்தனை பேர்த்த கொன்னா மெடல் கொடுக்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ 2 அடி அடித்தான் ஜெயிலில் போடுறீங்களே, என்னங்க அநியாயம், இப்படி கூட கேட்கலாம். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார். அங்கே பல பேர்த்த கொன்னார், ஆனால் அது அவருக்காக கொள்ளலை, நாட்டுக்காக அவர் பண்ணுறார். ஸோ மெடல் கொடுப்பாங்க. இங்கே பக்கத்து வீட்டுக்கார அடிச்சிட்டிங்க, ஏதோ பண்ணீங்க, அது உங்களுக்காக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக பண்ணீங்க. ஸோ தண்டனை உண்டு. ஸ்ரீல பிரபுபாத் உதாரணம் கொடுக்குறாரு. இங்கேயும் அதுதான் பேசப்பட்டிருக்கு. அதாவது பகவத்கீதை கிருஷ்ணா ரொம்ப கிளியராக சொல்கிறார். மேபி இன்றைக்கி இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம், நமக்கும் அது பிடிக்காது. கிருஷ்ணர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். ஆக்சுவலி அப்படி தான் இருக்குது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம எப்பவுமே பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, பகவான் சொல்கிறத காட்டிலும் மீறி எல்லாமே செய்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் அது நடக்குது. ஒருத்தர் வாழ்க்கையில் அடி மேலே அடி உழுகுதுன்னா அவர் ரூல்ஸ்னால் விதிகள், அந்த விதிகளில் விதிமுறையை மீறுறாங்கன்னு அர்த்தம். எங்கேயோ அவங்க மீறிட்டு இருக்காங்க. சிம்பிள் தான் லாஜிக். அவங்க மீறுறாங்க, அப்போ பிரச்சனை வரும். எதுவுமே ரூல்ஸ் பிரகாரம் போனால் பிரச்சனை வராது. ஒரு உதாரணம், நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். மேபி அது என்னோட இடமாவும் இருக்கலாம்,
ஓகே, நான் சம்பாதிச்ச பணத்தில் கட்டணுன்னா கூட கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கியும். அது என்னங்க, என் இடத்துல கட்டுறேன், என் பணத்தில் கட்டுறேன், நான் ஏன் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. வாங்கி தான் ஆகணும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் கட்டணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பட் பகவத்கீதை படிக்கலைன்னா என்ன ஆகுன்னா ரூல்ஸ் மீறுவாங்க எல்லாரும். ஏன்னா படிக்கல. அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலையும் ரூல்ஸ் மீறும் பொழுது பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கும். பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படித்து ஆகணும். ஸோ இங்கே ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பத்ம பத்திரம் இவாம்பசா. அது ரொம்ப ஃபேமஸ். அந்த 3 வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். பத்மான அந்த தாமரை தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது நனையாது, ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் நனையாமல் இருக்கும். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் செயல் செஞ்சே ஆகணும். பகவான் சொன்னபடி செய்யும் பொழுது அது ரியாக்ஷன் இருக்காதுங்கிறார், எதிர்விளைவே இருக்காதுங்கிறார். இந்த உலகத்தில் பொதுவாக நம்ம எந்த காரியம் பண்ணாலும் ஒரு எதிர்விளைவு இருக்கும். அதனால் கர்மான்னு சொல்லுவாங்க. மோசமான எதிர்விளைவு இருக்கும் பொழுது விகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் விகர்மா. கிருஷ்ணர் நம்மளை அகர்மா செய்ய சொல்கிறார். அகர்மானா எதிர்விளைவே இருக்காது. நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், எதிர்விளைவு இருக்காது, அது பேர் அகர்மா ஆக்சுவலி. ஆனால் அகர்மா அப்படின்னா அந்த எதிர்விளைவு இருக்கக்கூடாதுன்னா அது எப்படி அந்த வேலை நான் செய்கிறது? அந்த வேலை செய்கிறது எப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுன்னா மனப்பான்மை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, செயல்னால் என்றைக்குமே கர்மா வராது. ஒரு செயல் செய்கிறாங்க வைங்க, அதனால கர்மா வராது. மனப்பான்மை பொறுத்து தான் கர்மாவே வரும். ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணி தான் கர்மாவில் வரும். செயல்னால கர்மா வராது. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்க. கொலை நடக்குதுன்னா அந்த கொலை ஒருத்தர் பண்ணுறாரு இல்லையா, உடனே ஒரு தூக்கில்லாம் போட மாட்டாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ எதுக்கு கொலை பண்ண? அவங்க என்னை தாக்க வந்தாங்க, அதனால் நான் அவங்களை கொலை பண்ணிட்டேன்னா விட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல மனப்பான்மை தன்னை காப்பாற்றிக்கிறாங்கன்னு கொலை பண்ணியிருக்கான், துவேஷத்தால் கொலை பண்ணல. அப்போ கவர்மெண்ட் சொன்ன ஓகே விட்டுரு. ஆனால் துவேஷத்தால் கொலை பண்ணால் தண்டம் உண்டு. அப்போ அந்த இடத்துல மனப்பான்மை தான் பார்க்குறாங்க. ஈவன் நம்ம சாஸ்திரத்தில் அப்படி தான். ஈவன் பகவான் கூட மனப்பான்மை தான் பார்ப்பாங்க, செயல் பார்க்க மாட்டாங்க. பகவத்கீதையில் ஃபேமஸான ஒரு ஸ்லோகா, பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிரயச்சதி. கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தியோட ஒரு பழமோ ஒரு பூவோ தண்ணியோ கொடுத்தா கூட நான் ஏற்றுக்குவேன். ஸோ அந்த இடத்துல பக்தி, அந்த மனப்பான்மை தான் பார்க்குறார். நம்ம பகவானுக்கு 108 ஐட்டம் வைக்கிறோமா 1008 ஐட்டம் வைக்கிறோமா முக்கியம் இல்லை, பக்தியோடு வைக்கிறனாலே தான் முக்கியம். அதுதான் மெயினாக பார்க்குறாரு. நான் இன்றைக்கி 100 ஐட்டம் பண்ணிட்டேன், நான் பெரிய ஆள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் கேட்குறார், சரியான மனப்பான்மையோடு வச்சு அவர் ஏற்றுக்குவார். ஜஸ்ட் ஒரு இலைன்னா ஒரு இலை, எஸ் உண்மை. எனக்கு ஒரு இலை வச்சா போதுமா? எஸ், கிருஷ்ணருக்கு ஒரு துளசி வச்சாலே போதுமா? ஆக்சுவலி இது உண்மை. அதுக்காக நம்ம வீட்டில் நல்லா நான் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு ஒரே ஒரு துளசி இலை வைப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. மேபி அங்கே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா ஒரு பெரிய பிச்சைக்காரன் கூட பக்தி பண்ணலான்னு அர்த்தம். அதுதான் மீனிங். ஒரு பிச்சைக்காரன் வீடே இல்லை, அவன் சமைச்சு எதுவும் வைக்க முடியாது. ஆனால் ஒரு துளசி எல்லா இடத்துலையும் துளசி எல்லாம் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு துளசி எடுத்து கிருஷ்ணா குறித்து அவர் எடுத்துக்குவார். அந்த இடத்துல மனப்பான்மையை தான் பார்க்குறார். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார், இந்த அத்தியாயத்தில் நம்ம வேலை செஞ்சே ஆகணும், வேலை செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த வேலை பகவான் சொன்னபடி செய்யணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எத்தனையோ காரியங்கள் பண்ணுறோம், அப்படி செய்யும் பொழுது அதோட எதிர் விளைவெல்லாம் ஒன்றும் இருக்காது, பயப்பட தேவையில்லை. அர்ஜுனரோட பயம் என்னன்னா, நான் யுத்தம் பண்ணால் பல பேர் செத்துருவாங்களே, அப்போ அந்த பாவம் எனக்கு வராதா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் அவரோட கேள்வி.
யுத்தம் பண்ணால் பல பேர் செத்துருவாங்க, அப்போ எனக்கு பாவம் வராதா? கிருஷ்ணர் சொல்கிறாரு, தர்மத்துக்காக பண்ண வராதுங்கிறார். உனக்காக நீ பண்ணினா வந்துருங்கிறார். கிருஷ்ணர் உனக்காக நீ பண்ணால் வந்துடும், தர்மத்துக்காக பண்ண வராதுங்கிறார். அப்போ அங்கே கேள்வி, அப்போ தர்மத்துக்காக எது தர்மம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது தர்மம் தான். கிருஷ்ணர் ஒன்று சொல்கிறாருன்னா தர்மம், அவ்வளோதான். அது நமக்கு புரியுதோ இல்லையோ கூட ரெண்டாவது, அவர் சொல்கிறார செய்யணும். ஒன்று கிருஷ்ணர் எது சொன்னாலும் பர்ஃபெக்டாக தான் சொல்லுவார். கிருஷ்ணர் எது சொன்னாலும் பர்ஃபெக்ட். நமக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணர் ஒன்று சொல்கிறாருன்னா செய்யணும். நீங்கள் மகாபாரத்தில் கிருஷ்ணர் பல விஷயங்கள் சொல்லுவார். சம்டைம்ஸ் அர்ஜுனாவுக்கும் புரியாது, ஆனால் அர்ஜுனர் செய்வார். கிருஷ்ணா நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன். அதுதான் சரணாகதி. கேள்வியே கேட்க மாட்டார், நீங்கள் சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். ஸோ அப்போ நாமளும் அர்ஜுனா மாதிரி தான். இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். செய்யும்பொழுது அது எது வேலை கிடையாது. இன்றைக்கி மார்னிங்கோட ஒரு கிளாஸ் டிஸ்கஷனில் இதெல்லாம் வந்தது. என்னென்னா இந்த கலியுகத்தில் ஒரு கன்செஷன் இருக்குது, மற்ற யுகத்தில் அது கிடையாது. மற்ற யுகத்தில் எப்படின்னா மனசில் நான் தப்பாக நினச்சா கூட தண்டனை உண்டு, அதெல்லாம் உண்டு. மனசுக்குள் நான் தப்பாக நினச்சா தண்டனை உண்டு. ஆனால் கலியுகத்தில் என்ன பண்ணாங்கன்னா மனசில் தப்பாக நினச்சா தண்டனை கிடையாது, செஞ்சாதான் தண்டனை. இது கலியுகத்துக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்காக நம்ம மனசுக்குள்ளே தப்பாக நினச்சிக்கலாமான்னு நினைக்கக்கூடாது. ஏன் பிரச்சனை என்னென்னா மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு வைங்க, அது ஆக்ஷனாக வந்துடும். இங்கே நினைக்கிறது செயல் மூலமாக வந்துடும். இந்த மனசுக்குள்ளே இருக்கிறது அங்கேயே நிறுத்துறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா பொதுவாக எந்த காரியம் பண்ணணுன்னா கூட ஃபஸ்ட்டு மைண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒன்றா வார்த்தை மூலமாக வரும், இல்லை செயல் மூலமாக வந்துடும், நடந்துடும். அது அங்கேயே நிறுத்துறது ரொம்ப கடினம். அதுக்கு பகவான் நாமா சொல்லி ஆகணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது எப்படி கலியுகத்தில் கன்செஷன்னா மனசுக்குள்ளே தப்பாக நினச்சா அது கர்மா வராது, ஆனால் மனசுக்குள்ளே பாசிட்டிவாக நினச்சா அதுக்கு நல்ல கர்மா வரும். அது இருக்குது. இது பகவான் அப்படி பண்ணியிருக்கார். மேபி நீங்கள் பக்தி ரசாமிரத சிந்து படித்தீங்கன்னா பிரபுபாத் ஒரு கதை எழுதுறாரு, உண்மையான கதை. லைக் ஒரு பிராமணா, அவருக்கு வசதியே கிடையாது, வீடே கிடையாது, அவர் வீடு கிடையாது. ஆனால் அவருக்கு ஆசை என்னென்னா கிருஷ்ணருக்கு அவர் ஏதாவது செய்யணும், அவர் கோவில் கட்டணும் ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை அவருக்கு. உண்மையிலே மனசுக்குள்ளேயே கோவில் கட்டுவார், ரொம்ப பிரமாதமாக கட்டிட்டு அந்த கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கி அரிசி எல்லாம் வச்சு மனசுக்குள்ளேயே பாயாசமெல்லாம் பண்ணுவார், எல்லாம் மைண்ட்லேயே பண்ணுவார். ஆனால் பொதுவாக பாயாசம் சூடாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாயாசம் மட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் கொடுக்கணும், அது கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிராமணா அந்த கனவுலேயே பாயாசம் சூடாக இருக்கல தொட்டும் பார்ப்பார், எல்லாம் மனசுலேயே பண்ணுறார். உண்மையிலே கை சுட்டுருக்கும் அவருக்கு, மனசில் தொடுறாரு எல்லாம் பாயாசம் சரியாக இருக்கா, உண்மையிலே கை சுட்டுக்கும். அது கை சுடும்பொழுது வைகுண்டத்தில் விஷ்ணு உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பார். லக்ஷ்மி கேட்குறேன், எங்கே திடீர்னு சிரிக்கிறீங்க, இல்லை இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் முதல் கூட்டிகிட்டு வந்துடுடி அப்படிம்பாங்க. அப்போ மனசுக்குள்ளே பாசிட்டிவாக பகவானுக்கு செய்யணும்னு நினச்சா கூட பகவானை ஏற்றுக்கிறார், இந்த கன்செஷன் கொடுக்கப்படுது. ஆனால் மனசுக்குள்ளே தப்பாக நினைக்கும் போது கர்மா இல்லை. பட் நான் முன்னாடி சொன்னபடி மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வரும் பொழுது அது ஈஸியாக ஒன்றா வார்த்தை மூலமாகவோ செயல் மூலமாக வந்துடும். அது வரக்கூடாதுனாலும் அப்போ பகவத்கீதை படித்தாங்க. ஏன்னா கிருஷ்ணா 3வது அத்தியாயத்தில் பேசியிருக்கார். இந்த மோசமான எண்ணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கிருஷ்ணர் 3 இடம் காட்டிட்டார். 3 இடத்துல இருக்குங்கிறார். மனசு, புலன்கள், புத்தி அப்படின்ட்டார். இந்த 3 இடத்துல தான் மோசமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார்.
அப்போ இந்த புலன்கள் மனசு புத்தி கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணலைன்னா நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். அது தப்புன்னு தெரியும், ஆனால் பண்ணுவேன். என்ன நானே ஸ்டாப் பண்ணிக்க முடியாது நம்மளால். நான் தெரிஞ்சே தப்பு பண்ணிகிட்ருப்பேன். நான் நிறுத்தணும்னு நினைப்பேன், நிறுத்த முடியாது. இந்த பிரச்சனை இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சில பேருக்கு ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ பார்த்தீங்க, அவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்பாங்க, தமிழில் எனக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரி சம்திங் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். அங்கே போய் சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் வேணும், என்னால் நிறுத்த முடியல. அதோட பயங்கரமானதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளெல்லாம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. பகவான் கிருஷ்ணர் நாமா சொல்லினா அதோட பயங்கரமானதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். எத்தனை வக்கரங்கள் நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாது, அது நமக்கு தெரியாது. இது சாணக்கியர் கூட பேசியிருக்கார். சாணக்கிய நீதி சாஸ்திரத்தில் இது வருது. சில சமயங்களில் தான் தெரியும் நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ மோசமான ஆசைகள் இருக்கான்னு. சில சமயங்களில் தான் தெரியுமா, எப்பவுமே தெரியாதான். சம்டைம்ஸ் நம்ம நினைக்கலாம் நம்மளாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம நினச்சிக்குவோம். சில சமயத்தில் தான் அது வெளியே வருமா, டக்குன்னு வெளியே வரும். அது வரைக்கும் தெரியாது நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். உள்ளுக்குள்ளே எத்தனை ஆசைங்க இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனால் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது, இது சிவபெருமான் சொல்கிறார். பிரபுபாத் பக்தி ரசாமிர சிந்துல இது அந்த ஸ்லோகமே சொல்கிறார். சிவபெருமான் சொல்கிறார், கிரமேணைவ பிரலீயதே விஷ்ணு பக்தி ரதாத்மானம். சிவபெருமான் சொல்ல, ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது உள்ள இருக்கிற மொத்த அளவுக்கு தூக்கி எடுத்துருமா, வேரோட பிடிங்க எரிஞ்சிருமா, வேரோடு எடுத்துரும். ஜஸ்ட் லைக் இந்த காட்டிலெல்லாம் வீட்ஸும்பாங்க. வீடுன்னா அது தேவையில்லை, ஆனால் அது வளரும். சில பேர் சிம்பிளாக மென்னால் கட் பண்ணாலும் மறுபடியும் வரும். வரவே கூடாதுன்னா வேரோடு பிடிங்க எரிஞ்சிடும், அப்போ தான் வராது. ஸோ அப்போ கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும்பொழுது உள்ள நிறையா அசிங்கமானது இருக்கு இல்லையா, வேரோட வெளியே வந்துடும். இல்லை வராது, அது வராது. பக்தி பண்ணால் தான் நடக்கும், இல்லைன்னா மறுபடியும் முளைச்சிக்கும். பண்ண தப்பே மறுபடியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மறுபடியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் சொல்கிறபடி தான் என் மனசாகட்டும் புத்தி ஆகட்டும் இந்த உடல் ஆகட்டும் புலன்களாகட்டும் அவர் சொல்கிறபடி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும் பொழுது கர்மாவே இருக்காது, நோ கர்மா. அப்போ தான் இந்த ஸ்லோகத்திற்கு மாதிரி பத்மபத்திரம் இமாம்பசா, நாம்பளும் அப்படியே இருக்கலாம், நாம்பளும் அப்படி தான் இருப்போம். மேபி என் பின்னாடி நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கோம், நாம்பளும் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் கர்மா வராது, நோ கர்மா, கர்மாவே இருக்காது அதில். ஏன்னா நான் பகவான் சொன்னபடி செய்கிறேன். ஸோ இந்த கர்மாங்கிற விஷயம் ஈவன் பீஷ்மர் கூட சொல்கிறார், பாகவத்தில் வருது, மகாபாரத்திலையும் வருது, கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு இடத்துல பேசுகிறார். இந்த கர்மாங்கிறது புரிஞ்சுக்கிற அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்பார். அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஹரிநாமா சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படியே செய்யும் பொழுது கிருஷ்ணா மொத்தத்தையும் அவர் அளிப்பார், எரேஸ் பண்ணிடுவார், பூராமே எரேஸ் பண்ணுறார். கிருஷ்ணரே சொல்கிறார், மாமேக்கம் சரணம் பிரஜா அகம் துவம் சர்வ பாப்பேபியோ, அந்த வார்த்தை போடுற, சர்வ பாப்பேபியோ மொத்தத்தையும் நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த கர்மாவில் பலவிதமான கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்தா அப்ராரப்தா அப்படின்னா நமக்கு நிறைய கர்மா மூட்டைகள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம், அடுத்த ஜென்மத்தை எவ்வளோ அனுபவிக்கணும், அதுக்கு அடுத்த ஜென்மம் எவ்வளோ அனுபவிக்கணும், அந்த கணக்கெல்லாம் இருக்குது. ஒட்டுக்கா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒட்டுக்கா கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பட் இந்த பக்தி பண்ணும்போது அத்தனை மூட்டையும் எரிச்சிடுவாங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் அப்பப்போ பண்ணது அப்போவே முடிச்சிடலாமே, கிருஷ்ணர் ரொம்ப கருணுள்ளவர், அப்படி பண்ண மாட்டார். இதில் எனக்கு கருணை இருக்குன்னா கிருஷ்ணர் பார்ப்பாரா, தப்பு பண்ணிட்ட, ஓகே அட்லீஸ்ட் ரிக்ரெட் பண்ணுறியா, ரிக்ரெட்னா ஒரு
ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அட்லீஸ்ட் அந்த திங்க் பண்ணுறானா இல்லைன்னு கிருஷ்ணர் பார்ப்பாராம். உடனே தண்டம் கொடுக்க மாட்டார். உண்மையில் அப்படி ஒன்று இருக்க எது பண்ணுறானா டைம் கொடுக்குறாரு. அது கூட அவன் பண்ணலின்னு வைங்க, சில பேர் இருப்பாங்க தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான். நான் தப்பு பண்ணல அவ்வளோதான், ரொம்ப வெறப்பாக இருப்பாங்க. தண்டனை ரொம்ப வரும். ஈவன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட இந்த சட்டமெல்லாம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது நான் தப்பு பண்ணிட்டேன்னு கோர்ட்டில் ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மி பண்ணுவான். அது இருக்குது. ஆமாங்க நான் பண்ணிட்டேன், என்னோடய தப்பு தான், உடனே சரி கொஞ்சம் கம்மி பண்ணுவான். ரொம்ப மாதிரி உக்காந்தாங்க வைங்க, கொஞ்சம் கூட போடுறம்பாங்க. இது உண்மை. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஸோ கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணை உள்ளவர். ஒருத்தர் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்க மாட்டார். அவன் பார்ப்பார், ஓகே அவன் உண்மையிலே ரிக்ரெட் பண்ணி சரி தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் பண்ணக்கூடாது முடிவு எடுத்துட்டு பக்தி பண்ணும்பொழுது இந்த கர்மாவும் எடுத்தாலும் எடுத்துக்குவார். அது கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும். அது நாம் அந்த கணக்கு போட முடியாது, அந்த கணக்கு போட முடியாது. ஸோ ஒரு செயலுக்கு எதிர் விளைவு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் பகவான் சொன்னபடி செய்யும்போது அது இல்லாமல் போகும். பட் பகவான் சொல்கிறது எப்படி செய்யணும்னா அப்போ அங்கே குரு தேவைப்படுறாரு. அது நாமளாக உட்காந்து செய்ய முடியாது, குரு வேணும். அதனால கிருஷ்ணர் சொல்கிற தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சித்தே ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார். குரு வேணும் அங்கே. அப்போ அந்த குரு எப்படி சொல்கிறார் அது மாதிரி போகணும். நாமளாக உட்காந்து இன்னும் முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அங்கே குரு தேவை. குரு எப்பவுமே வேணும். அந்த குரு மூலமாக தான் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு கர்மா இருக்காது. ஏன்னா குரு சொல்கிறார் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்கிறேன் கிருஷ்ணரோட ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், பாதுகாப்பு ரொம்ப இருக்கும். ஸோ இது வந்து ஆர்ட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங்னு சொல்லலாம். ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங்னா அது ஒரு கலை, அது ஒரு கலை. ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசுகிறார். ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் பேசுகிறார், ஆர்ட் ஆஃப் டையிங் எப்படி சாகிறதுன்னு பேசுகிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா எல்லாமே பேசுகிறார். எப்படி வேலை பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி இறக்கணும், எல்லாமே ஆர்ட். கிருஷ்ணர் அது பேசுகிறார். அப்படி பண்ணும்போது இந்த பத்ம பத்திரம் இவாம்பசா சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ், அது என்ன தமிழில் பாவ விளைவுகள், அது வராதுங்கிறார். பாவ விளைவுகள் அது வராதுங்கிறார். அப்போ ஒருத்தர் லைஃப்பில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா இருக்குது, நிறைய கர்மா இருக்குது, நோ டவுட். ஸோ லார்ட் சிவா சொல்கிறார், அப்ராரப்த ஃபலம் பாபம் பீஜம் கூட்டம் ஃபலோன்முக்கம் அப்படிங்கிறார். அப்ராரப்தம் அப்படின்னு ஒன்று நிறைய கர்மாலாம் இருக்குது, எல்லாமே பீஜம் கூட்டம். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், வேலை செய்கிறோம்னாலே ஒரு விதை விதைச்ச மாதிரி வேதத்தில் சொல்கிறாங்க. விதை அது நல்லதோ கெட்டதோ விதை விதைச்சாச்சு. பீஜம் அதெல்லாம் சீட். அது கொஞ்ச நாளில் செடியாகும், அப்புறம் மரமாகும், அப்புறம் பூ வரும், அப்புறம் பழம் வரும். ஸோ நம்மளோட கர்மா அது மாதிரி நிறையா இருக்குமாம்மா. சிலது விதை ரூபத்தில் இருக்கும், சிலது மர ரூபத்தில் இருக்கும், சிலது பல ரூபம் அனுபவிக்க போகிறேன். ஸோ லார்ட் சிவா சொல்கிறார், கிரமேனேவ பிரலியத்தை விஷ்ணு பக்தி ரதாத்மான. விஷ்ணு பக்தி பண்ண மொத்தத்தையும் தூக்கிடுவாங்க. அந்த வித ரூபத்தில் இருக்கிறது பல ரூபத்திலும் மொத்தம் தூக்கிடுவார் அப்படின்னு லார்ட் சிவா சொல்கிறார். அவர் சொல்கிறார். ஸோ அது இந்த கலியுகா. உண்மை சொல்லப்போனால் இந்த கலியுகத்தில் நம்ம சிலது பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது, கஷ்டம். நம்ம செய்யணும்னு நினச்சா கூட செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுதான் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தோஷாஸ். இது உண்மை. அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் இது இருக்கும். ப்ரொஃபஷன்னா அவங்கவுங்களோட வேலையில் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு நினைப்போம், பண்ண முடியாது, தப்பாக போகிற மாதிரி வரும். இதெல்லாம் உண்மை. ஆக்சுவலி இதெல்லாம் உண்மை. அப்போ இதுக்கு தண்டனை இருக்குன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அப்போ இது என்னதான் நிவாரணம், என்னதான் பண்ணுறது? தென் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா. கீர்த்தனை பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. ஸோ முன்னாடி சொன்னபடி நம்ம வேலை ஒழுங்காக பண்ணுறதுனா கூட டஃப்பாக இருக்கும், அவ்வளோ ஈஸி கிடையாது. கலியுகத்தில் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேரண்ட்னா பெற்றோர்கள்,
ஒரு பர்ஃபெக்டான தந்தையாவோ தாயாகவோ, ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாகவோ, பர்ஃபெக்ட் சன் அண்ட் டாட்டர் மகனாவோ மகளாவோ, எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர், நான் இப்போ டீச்சராக இருக்கேன், உண்மையை சொல்கிறேன், நான் பர்ஃபெக்ட் டீச்சராக இருக்க முடியுமான்னு அதுவும் கஷ்டமாக இருக்குது, முடியாது. நான் இருக்கணும்னு நினச்சாலும் நிறைய அப்டக்கல்ஸ், அப்படின்னா தடைகள் நிறைய வரும். நான் இருக்கணும்னு நினச்சா கூட தடை வரும். பர்ஃபெக்டாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுதான் தோஷா, இதெல்லாம் தோஷங்கள். கலிர் தோஷே நிதே ராஜன். கலியுகத்தில் போனால் தோஷமாக இருக்கும், தோஷமாக இருக்கும். அப்போ ஒரே வழி கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. எல்லாமே தப்பு பண்ணுற மாதிரி தான் வரும். பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், நமக்கே தெரியாமல் நடக்கும். சரி, இப்படி நடக்குது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பத்மபத்திரம் இவாம்பசான்னு சொல்கிறார் இல்லையா, அப்படி இருக்குன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தான் இருக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. டிஃபிகல்ட், இது ரொம்ப டிஃபிகல்ட். இது நம்ம பாகவதம் படிக்கும்போது தான் புரியும். பாகவதம் ரொம்ப அழகாக கொடுக்கப்படும். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் இந்த உலகத்தில், உண்மையில் பாகவதம் படித்தா தான் புரியும். ஸோ கடைசியில் வியாசர் எழுதுகிறார், கடைசி சுகதேவ கோஸ்வாமி சொல்ல ஸ்லோகம், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். இதுதான் கடைசி ஸ்லோகம் பாகவத்தில். நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கோ, அதுதான் உன்னை காப்பாற்றும். இந்த பாவ விளைவிலிருந்து அதுதான் காப்பாற்றும், வேறு எதுவும் இல்லை. பிரணாமோ துக்க சமன ஸ்தன் நமாமி ஹரி பரம். இதுதான் அந்த கடைசி ஸ்லோகம். அந்த நாமத்துக்கு நான் ஜஸ்ட் அபிசென்சஸ்னால் விழுந்து வணங்குறேன், வேறு வழி இல்லை. ஆனால் முன்னாடி சொன்னபடி சம்டைம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் தப்பு பண்ணுவோம். அதுக்காக டேக் இட் கிராண்டட்னு போக முடியாது. நம்ம பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், ஒரு செயலும் பார்த்து தான் செய்யணும். இது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லியிருக்கார், தஸ்மாத் சாஸ்திர பிரமாணம் தே காரிய அக்காரிய வியவஸ்திதோ. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சாஸ்திரம் படிங்கிறார், எந்த காரியம் பண்ணாலும் சாஸ்திரம் படிங்கிறார். கரெக்ட், சாஸ்திரம் படிக்காமல் செய்யாதுங்கிறார் கிருஷ்ணா. ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கலைன்னா தப்பு பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஸ்திரம் பகவத்கீதா. பகவத்கீதா தான் வேதத்தின் சாரம். இந்த ஒரு புக்கு படிக்கலைன்னா இது உண்மை, அவங்களுக்கு வாழ தெரியாது. டேக் இட் கிராண்டட், வாழ தெரியாது அவங்களுக்கு. எனக்கு 80 வயசு ஆச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, நான் வாழ்க்கையில் பார்க்காததா, இதெல்லாம் சும்மா கதை. இது நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க, ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, ஒன்றும் தெரியாது. ஆனால் பகவத்கீதை படிக்கலை. ஸோ இந்த பகவத்கீதை படித்து இதில் இருக்கிற மாதிரி செஞ்சால் தான் இந்த பாவ விளைவிலிருந்து தப்பிப்போம். இல்லைன்னா இருக்குது, விளைவுன்னு ஒன்று இருக்குது. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா பல கேட்டிருப்பீங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலுக்கு ஒரு விளைவு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஈவன் நீங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தில் இப்போ நம்ம உடம்புக்குள்ள பல கிருமிகள் போகும். கிருமி உள்ளே போன உடனே வியாதி வராது, அப்படி வராது. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வியாதி வரும். அது பேர் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோம், தமிழ் எனக்கு தெரியல. உள்ளே போய் ஒரு 2 நாள் ஆகலாம், சில டைம்ஸ் உள்ளே போய் ஒரு 25 வருஷம் கழிச்சு கூட வியாதி வரும். இன்றைக்கி கிருமி உள்ளே போகும், 20 வருஷம் இல்லை 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு கூட வியாதி வரும். இதெல்லாம் உண்மையிலே சயின்ஸில் இருக்கு, இதெல்லாம் உண்மை. உடனே வராது, சிலது உடனே வரும். இதெல்லாம் நம்ம கணக்கே போட முடியாது, பூரா கிருஷ்ணாக்கு தான் தெரியும். அது மாதிரி ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், தப்பிக்கிறதுன்னு ஒன்று கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தப்பிக்கிறதும் கிடையாது. தண்டனை இருக்குது. இல்லை நல்லா செஞ்சோன்னா அதுக்கு ரிவார்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ்னால் ஒரு சுதந்திரம். என்னை யார் எதுவும் கேள்வி கேட்க முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். இப்போ கலியுகத்து ரொம்ப பேசப்படுது, இப்போ நிறைய பேர் அது பேசுகிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் துணி போடுவேன், இது யார் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க.
யாரும் கேட்கலனாலும் யம தர்மராஜ் கேட்பாரு, பல பேர் கேட்பாங்க. அது கேட்குறக்கு ஆளெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இண்டிபெண்டன்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி சுதந்திரம் நமக்கு கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரியாதவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் எங்கே இருக்குன்னா, நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. சாண்டிங் பண்ணலாமா வேண்டாமா அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் என் கையில் இருக்குது. சாண்டிங் பண்ணலாமா வேண்டாம் மட்டும்தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ். மற்ற எங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஈவன் இந்த பகவத்கீதை நான் படிக்கணும் அப்படின்னு நினச்ச விட என் கண்ணு தெரியணுமே. கண்ணு தெரிஞ்சால் தானே படிப்பேன். அதுவும் கிருஷ்ணர் எனக்கு அது கொடுக்கணும். கிருஷ்ணர் ஐசைட் எடுத்துட்டான்னு படிக்க முடியாது, நான் நினச்சாலும் படிக்க முடியாது. பட் சாண்டிங் அப்படி கிடையாது. வாய் பேச முடியலனாலும் மனசுலையும் சாண்ட் பண்ணலாம். அது மட்டும் என் கையில் இருக்குது. இந்த உலகத்திலே சாண்டிங் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் நம்ம கையில் கிடையாது. ஈவன் நான் ஒரு வைஷ்ணவருக்கு சேவை செய்யணும்னாலும் கிருஷ்ணர் எனக்கு அனுமதி கொடுக்கணும், இல்லை சேவை செய்ய முடியாது. ஒருத்தர் சேவை செய்யணும்னாலும் கிருஷ்ணர் சான்ஸ் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். எது செய்யணும் கிருஷ்ணர் சான்ஸ் கொடுக்கணும். ஆனால் சாண்டிங் மட்டும் அப்படி இல்லை. கிருஷ்ணரை தலையிட மாட்டார், அதில் மட்டும் தலையிட மாட்டார். அது அவங்களா தான் செய்யணும். மற்ற எதுவுமே எனக்கு இண்டிபெண்டன்ஸே கிடையாது. இது உண்மை. ஆக்சுவலி இது 5வது அத்தியாயம் படித்தோம்னா அது புரியும். இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகமெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். எல்லாமே பகவான் அனுகிரகத்தில் தான் நடக்கும். முக்குணங்கள் பண்ணும், எல்லாமே அப்படி தான். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தத் சத். இதை கேள்வி இதுக்கு சில பிரபுபாத் பாகவத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பியூர் டிவோட்டிக்கு கர்மாவே இருக்காது. அப்போ அவங்களுக்கு எப்படி கஷ்டம் வருதுன்னு அது கிருஷ்ணராக கொடுக்குறது. ஏங்க கிருஷ்ணர் இப்படி கொடுக்கணுன்னா அதுக்கு 2 ஆன்சர். ஒன்று, அந்த பியூர் டிவோட்டிக்கு இன்னும் நிறைய புரிய வைக்க பார்க்குறாரா. 2வது, மக்கள் அந்த பியூர் டிவோட்டி எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்ப்பாங்க. அந்த கஷ்டத்தை அந்த பியூர் டிவோட்டி எப்படி நடந்துக்கிறார் பல பேருக்கு தெரியணும் இல்லையா. ஏன் இப்படி ஒரு ஆன்சர் இருக்கு. இது பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணா சீக்கிரமாக கூப்பிட்டு வர பார்க்குறாரு. அந்த பியூர் டிவோட்டி இன்னும் புரிய வைக்கிறார், இன்னும் சீக்கிரமாக சரணாதி பண்ணணும். ஸோ அது கிருஷ்ணா பண்ணுவார். அது எஸ், பியூர் டிவோட்டி கர்மா கிடையாது, நோ கர்மா. பட் கிருஷ்ணா அப்படி பண்ணுவார். கண்டிப்பாக இந்த உடல் கர்மா எல்லாம் இந்த உடல் எப்படி கிடைச்சிருக்கும்? பேஸ்ட் ஆன் கர்மா தான் இந்த உடல் கிடைக்குது. எஸ் எஸ், அதுதான் இந்த ஸ்லோகா. அதுதான் இந்த ஸ்லோகா சொல்கிறேன். பத்ம பத்தன் மீமாம்பசாங்கிறார். இந்த உடல் இருந்தாலும் கர்மா இல்லாமல் வாழலாம், அந்த மாதிரி வேலை செய்யணும். ஆனால் அதுக்கு குரு வேணும். அது எப்படி செய்கிறது? செய்யலாம். எஸ், மிருகங்களுக்கு கிடையாது. மிருகம் தப்பு பண்ணாது. மிருகங்கள் எந்த மிருகம் தப்பு பண்ணாது. ஆமாம். ஸோ மனுஷன்தான் தப்பு பண்ணுவான். ஏன்னா மனுஷனுக்கு தான் இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரங்கிறது ரிலேட்டிவ்லி ஜாஸ்தி. புத்தியும் ஜாஸ்தி. இண்டிபெண்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னாலே தப்பு பண்ணுற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த தப்பு பண்ணுற வாய்ப்பு ஜாஸ்தி நமக்கு. மிருகங்கள் அது கிடையாது, அது தப்பு பண்ணாது. தேங்க்ஸ். நல்ல கொஷன். மிருகங்களுக்கு தப்பு பண்ணுற இது வராதுன்னு சொல்கிறோம். ஆனால் மனிதன் தப்பு பண்ணோன்னா மிருகமாக மாறணும். எஸ், அதனுடைய விளைவு அதை எப்படி எடுத்துக்கலாம்? வெல், இவன் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா மிருகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது மாதிரி அவன் எண்ணங்கள் இருக்குது. ஸோ கிருஷ்ணன் அப்படி மாற்றிடுறாரு, மிருகமாக மாற்றுவார். அப்போ அந்த மிருகமாக இருக்கும்போது அவன் தப்பு செய்ய மாட்டான். தப்பு செய்ய அந்த ஆத்மா தப்பு செய்யாது. மறுபடியும் எவல்யூஷன் இருக்குது. மறுபடியும் மனுஷ ஜென்மம் வர்றதுக்கு எப்போ ஆகும் தெரியாது. எப்போ ஆகும் தெரியாது. கர்மாங்கிறது இந்த உடல் இருந்தால் மட்டும்தான். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது ட்ராவல் பண்ணுறோம், ரெட் சிக்னல் போட்டாங்க.
நான் ரெட் சிக்னல் நான் கிராஸ் பண்ணால் என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு நாய் கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போலீஸை நாயை பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாங்க. மாடு கிராஸ் பண்ணுச்சுன்னா போட மாட்டாங்க. ஆனால் நாம் பண்ணால் போட்டுருவாங்க. அப்போது இட்ஸ் வெரி கிளியர். மனுஷன் உனக்கு எங்கே போச்சும்பாங்க, அது போகும் உனக்கு என்னம்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இந்த உடல் இருக்கும் பொழுது அதை விட்டுருவாங்க. ஆமாம். ஸோ வேதங்கள் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தான். அப்போ மனிதன் வேதம் படிக்கலைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? மிருகம் சொல்லுவாங்க. அப்படிதான் உபநிஷத்தில் இருக்கு. மனுஷன் வேதம் படிக்கலை அப்படின்னாலே மிருகமானு கேட்பாங்க. தர்மே நகி பசுபிஹி சமானா. அந்த தர்மம் தெரிஞ்சுக்கலையா நீ பசு, நீ மிருகங்கிறாங்க உபநிஷத்தில். அப்போ நம்ம பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, மிருகம் மாதிரி தான் வாழ்வோம். இது ரொம்ப ஈஸி. மிருகம் மாதிரி தான் வாழ்வோம். சொல்லப்போனால் மிருகம் பெட்டர், நாம் அதோட கேவலமாக வாழ்வோம். இது ரொம்ப அழகாக பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்காரு. இது உண்மை ஆக்சுவலி. அதனால் மிருகம் தப்பு பண்ணாதனால அதுக்கு பெரிய நோய் வர்றதோ பெரிய பிரச்சனைகள் அதுக்கு ஒன்றும் வராது. இப்போ பாருங்கள், யுத்தம் நடக்குது. அமெரிக்கா எங்கே இருக்குது? ஈரான் இங்கே இருக்குது. ஒரு 5000 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம். அவன் அங்கேருந்து இங்கே வந்து சண்டை போடுறான். நீங்கள் மிருகம் பார்த்தீங்கன்னா அதை வீதி விட்டு இன்னொரு வீதி போய் சண்டை போடாது. அதுக்கு இருக்கிற காமன் சென்ஸ் கூட இவனுக்கு இல்லை. நீங்கள் மிருகம் எப்பவுமே என்ன பண்ணாது, அதோட டெரிட்டரியில் தான் இருக்கும். அதோட டெரிட்டரி விட்டு நெக்ஸ்ட் டெரிட்டரிக்கு போகாது. டெரிட்டரினா போகாது. இதுதான் என்னோட டெரிட்டரி, அடுத்த டெரிட்டரி போகாது. அவ்வளோ அதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் மனுஷன் பாருங்க, பல 1000 கிலோமீட்டர் வந்து அடிப்பான். இன்னும் புத்தி இருக்கா இல்லையா? அப்போ அவங்களுக்கு தண்டனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆமாம். மனுஷனுடைய வாழ்க்கையில நான்வெஜ் சாப்பிட ஆசைப்படுறதுனாக்க சீக்கிரமா புளியா போடுறதுனால கர்மாயத்தான் அது எண்டாகும் போது என்னென்ன கர்மா நான் வந்து ஆசைப்படுறேன். ஆசை வந்து எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்குது, மிருக பிறவி கிடைக்குது. அப்ப அந்த மிருக பிறவிக்கு வந்து கர்மாவே கிடையாதுன்னு போது அதுல எட்டாம் நிலை இறக்கும் போது முக்கியம் இருக்குன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் அது கர்மாவே இல்லாத போது அது திருப்பி பார்த்துருக்கும். எப்படின்னா நல்ல கேள்வி. பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, என்னோட கர்மா நம்பர் 100ன்னு வச்சுக்கோம். பேச்சுக்கு 100 கர்மா இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த அனிமல் பாடி எடுக்கும்போது அது 1 or 2 தான் குறையும். அடுத்த பாடியில் 1 or 2 குறையும். ஹியூமன் பாடி எடுத்து மறுபடியும் அதெல்லாம் நான் அனுபவிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் ஹியூமன் பாடி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் புதுசு பண்ணான்னு வைங்க, மறுபடியும் லோட் ஆயிடும். மொத்தத்தை இது பண்ணணும்னா பக்தி பண்ணால் தான். மொத்த கர்மா 0 பண்ணா இந்த உடலில் தான் பண்ண முடியும், மனித உடல் தான் பண்ணும். அனிமல் லைஃப்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் கர்மா கரையும். ஏன்னா இந்த பாடி கொடுத்தாச்சு, அந்த அனிமலுக்கும் கஷ்டம் வரும், வராமல் இருக்காது. அந்த கர்மாலாம் குறைஞ்சிக்கிட்டு வரும். பட் ஹியூமன் பாடி கொடுக்கும்போது மறுபடியும் தப்பு பண்ண மறுபடியும் ஏற்றிடுவாங்க. அப்படி தான் வரும். சாஸ்திரம் படித்தும் கண்டுபிடிக்கலாம். பகவத்கீதை படித்து நமக்கு ஏறுதா இறங்குதா நாமளே ஓரளவுக்காக கெஸ் பண்ணிடலாம். இஃப் நாட் 100%, ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சவர், அவர் தெரியும், நான் சொன்ன பகவத்கீதா வாங்கினார், படித்தார். நான் கேட்டேன், இப்போ என்ன படிச்சுட்ருக்கீங்க? படிக்க நிறுத்திட்டுன்னாரு. ஏன்னா படித்தா நான் வாழ்க்கை பூரா தப்பு தான் பண்ணுறேன்னாட்டிருக்கு, பயமாக இருக்குது, அதனால் நான் படிக்கிறதே விட்டுட்டேன்னாரு. அது இன்னும் டேஞ்சரஸ், அது. படிக்கிறீங்களோ இன்னும் படிங்க, அப்போ தான் தப்பு பண்ணுறது நிறுத்துவோம். படிக்கல இன்னும் ஜாஸ்தி பண்ணுவேன். அது எல்லா ஆக்டிவிட்டிக்கும் கர்மா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு 3 டைப் ஆஃப் கர்மா சொன்னீங்க. இப்போ பிளட் டொனேட் பண்ணுறோம், நம்ம ஒரு பர்சன் போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம டொனேட் பண்ணுறோம். பட் அவரோட கர்மா அவர் இறந்துடுறாரு. அப்போ நமக்கு அந்த எப்படிங்க ப்ரோபோஸ் ஆட் ஆகும்? இப்போ நம்மளோட ஆட்டிடியூடு பொறுத்து கர்மா வரும். ஸோ நான் பிளட் டொனேட் பண்ணுறேன், இட்ஸ் மை டியூட்டி, பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு வைங்க பேச்சுக்கு. அவர் கஷ்டத்தில் இருக்கார், நான் பண்ணணும், வேறு வழி இல்லை, ஜஸ்ட் லெட் மீ டூ இட், தட்ஸ் குட். மேபி அதுக்கு
சரியான மனப்பான்மையிலேருந்து தான் கர்மாவே வராமல் போகணும். இல்லை நாம் கொடுத்தோம்னா நமக்கு நிறையா நல்லது நடக்கும்னு சொல்லி கொடுக்குறேன்னு வைங்க, அந்த மேட்டிட்டு இருக்கும்போது அது திருப்பி வரும், திருப்பி கர்மா வரும். அப்படியும் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. நான் பிளட்டில் கொடுக்குறேன், கொடுத்தா நல்லதுன்னு நினச்சி கொடுக்குறேன் ஒருத்தருக்கு, அந்த ரத்தம் கொடுக்க அவன் உடம்பு சரியாக தப்பாக பண்ணுறான்னு வைங்க, பர்சன்டேஜ் எனக்கு கொஞ்சம் வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இந்த கர்மா, வெரி காம்ப்ளிகேட்டட். நான் ரத்தம் கொடுத்து பொழைச்சிக்கிட்டான், பொழைச்சி பண்ணாதெல்லாம் பண்ணிட்டான்னு வைங்க, சம் பர்சன்டேஜ் எனக்கும் வரும். பட் சேம் டைம் நான் நல்ல எண்ணத்தில் பண்ணேன் இல்லையா, அதுக்கான ப்ளஸ்ஸும் இருக்குது, இதுக்கான மைனஸும் இருக்குது, ரெண்டும் நான் அனுபவிச்சேன். ஸோ இப்போ பிளட் டொனேஷன் அது ஒரு தானம். தானம் பார்த்து தான் பண்ணணும், கண்ணாப்பண்ணான்னு பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் பேசியிருக்கார் 17 சாப்டரில் வரும். தானம் பண்ணுறது கூட பார்த்து பண்ணணும், சும்மா கண்டபடியெல்லாம் பண்ணக்கூடாது. கொடுக்குறவங்க பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, இன்ட்ரிகசிஸ். இதெல்லாம் இன்ட்ரிகசிஸ். அதான் கிருஷ்ணர் சொல்கிறார் 4th சாப்டர் வரும், கர்மனோ கஹனோ கதி. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அர்ஜுனா. கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியும், நமக்கு டிஃபிகல்ட். ஏன்? பட் கலியுகம் சம்டைம் பிளட்டு கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. சம்டைம்ஸ் எமர்ஜென்சின்னு நம்மளும் கொடுக்குறோம். சரி, எனக்கு எந்த கர்மாவும் வேண்டாம், வேறு வழியில் கொடுக்குறேன், பகவான் பிரார்த்தனை பண்ணி கொடுக்கலாம். கொடுக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கி சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் அதுதான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். பகவான் பிரார்த்தனை, எனக்கு எந்த கர்மா வேணாம் கிருஷ்ணா, வேறு வழியில் கொடுக்குறேன் அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் தத் சத், ஓகே டேக். பட் பிரசாதம் கர்மா வேண்டான்னு சொல்லணும், மேபி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். பட் நான் சொன்னபடி இந்த தானத்தில் இன்ட்ரிகசிஸ் நிறையா இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இது பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஒரு ஸ்டோரியாக இருக்குது, பாகவத்தில் இருக்குது. சம்டைம்ஸ் தானத்தினால மிருக உடல்லாம் கிடச்சிடும். நான் தானம் பண்ணி எனக்கு மிருகங்களோடு கிடைக்கும், நடந்திருக்கு, பெரிய ராஜாவுக்கும் நடந்திருக்கு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் தானம் பண்ணணும், சும்மா கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அந்த செக்டாரில் இருக்கீங்க, பிளட் டொனேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பாடிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் இது பண்ணி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம டொனேட் பண்ணும்போது நம்ம பாடி பெட்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்னர் தாட் இருக்குங்களா? ஏன் அதுவும் சொல்லுவாங்க, பிளட்டு கொடுக்கும் நல்லா ஊறும், உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் மேபி எனக்கும் நல்லது நடக்கலாம். பட் சேம் டைம் நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்க உடம்பு எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ தெரியலையே. என் பிளட்டு கொடுக்குறேன், நல்லா சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் தம்மா கும்மான்னு இஷ்டத்துக்கு இருந்தாங்க, விடணும். கண் தானங்கிறாங்க, கண் கிடைச்சதுக்கப்புறம் என்னென்னமோ பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அவன் செத்து போய் எங்கேயோ போயிருப்பான், மறுபடியும் கர்மா அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், அது வெரி காம்ப்ளிகேட், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அது. ஸோ வி டோன்ட் நோ யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. த சேம் வே நம்ம சொத்து சம்பாதிச்சு குழந்தை கொடுக்குறோம், அவன் தப்பாக யூஸ் பண்ணானா எனக்கும் கர்மா வரும். சொத்து சேர்த்து கொடுக்குறேன் குழந்தைக்கு, சொத்து அவன் தப்பாக யூஸ் பண்ணானா அப்போது நான் குழந்தைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாகணும், எப்படி மணி யூஸ் பண்ண நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுவும் நடக்குது. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அது இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் அட் சேம் டைம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சே ஆகும். இல்லை கிருஷ்ணா பகவத்கீதையில் 3 விதமான தானம் இருக்குன்னு கிருஷ்ணர் பேசுகிறார். அதில் சத்வா ரஜா தம்மாலாம் இருக்குது அர்ஜுனா பேசுகிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே நம்மளை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கும் கஷ்டம். அட் சேம் டைம் தானாக பண்ணி தான் ஆகணும். பெஸ்ட்டு தானா நாம பகவத்கீதை கொடுக்குறது, நாமா கொடுக்குறது, இல்லை பிரசாதம் கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம், தட்ஸ் அ பெஸ்ட். துணியெல்லாம் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி கொடுக்கலாம். சுத்தமாக கொடுக்காமல் இருக்கக்கூடாது, தானம் பண்ணியே ஆகணும், ஏதோ ஒரு ஃபார்மில் பண்ணி ஆகணும், இட்ஸ் அ மஸ்ட். இல்லை பியூரிஃபை ஆக முடியாது. கண்டிப்பாக எதுதான் நீ யோசனை பண்ணு. ஈவன் கரன்சியை பணமாக கொடுத்தாலும் யோசனை பண்ண.
ஈவன் பிச்சைக்காரன் கொடுத்து அவன் பீடி இழுத்துட்டானா, அவன் போய் பீடி இழுத்துட்டான்னு 50% நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். சாஸ்திரத்தில் சொல்கிறேன். நான் ஏதோ நல்ல இடத்துல கொடுக்குறேன், அவன் போய் பீடி குடிக்கலாம், இல்லை ட்ரிங்க்ஸு குடிக்கலாம், 50% எனக்கு வந்துடும். ஆனால் நான் நல்ல எண்ணத்தில் கொடுத்ததுனால அந்த ஒரு இதுவும் வரும். ஆனால் அவன் பீடி குடித்ததுக்காக தண்டனை எனக்கும் வரும். ரெண்டுமே வரும். அப்போ பார்த்து தான் தானம் பண்ணணும். சும்மா கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இந்த பகவத்கீதை அறிவு இல்லைன்னா நம்ம தப்பான ஆளுக்கு தானம் கொடுத்துருவோம். இன்றைக்கி உலகத்தில் நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. பணம் கொடுக்குறாங்க, பட் தப்பாக யூஸ் பண்ணுறோம். அது கொடுக்குறவங்க போய் சேரும். அப்போ இந்த சாஸ்திர அறிவு இருக்கும். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திரம் படிச்சுட்டு எந்த காரியம் பண்ணணும். தானம் பண்ணணுமா சாஸ்திரம் படித்து பண்ணுங்க. யாருக்கு நான் பண்ணுறேன், சரியான ஆளா, அதெல்லாம் இருக்கு. என்னென்ன இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணணும்னு அந்த பாடி இருக்கணும். நானும் மெடிக்கலில் தான் இருக்கேன். மேபி பண்ணுறாங்க சில பேர். எனக்கு அது ஆன்சர் எப்படி பண்ணணும்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் எனக்கு தெரியும், ஈரோட்டில் பெரிய டாக்டர், அவர் உடலே அப்படியே பாடி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துட்டார். பட் அவருக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறாரு. அவர் நல்ல எண்ணத்தில் முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. வீட்டில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், அப்படியே கொடுத்துட்டாங்க. மேபி அவர் சம் குட் கர்மாவும் போகலாம். இன்னொரு அவர் பாடி மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. மேபி கிருஷ்ணா ஏதாவது பண்ணுவார், என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது. பட் ஒரு நல்ல இன்டென்ஷனோடு தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகே. பட் மணின்னு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியான பர்சன் கொடுக்கணும். அது இருக்கு. ஒரு காமன் கொஸ்டின். இப்போ வந்து பிரகலாத் மகாராஜ் இருந்தார். அவரோட குரு வந்து ஒரு பியூர் டிவோட்டி நாரதர். அதனால் அவர் வந்து ஈஸியாக வந்து ஒரு பியூர் டிவோட்டி ஆகிட்டார். இப்போ நாம் வந்து நமக்கு அந்தமாரி ஒரு பியூர் வைஷ்ணவ் வந்து நமக்கு ஒரு குருவாக வந்தாங்கன்னா நாமளும் ஈஸியாக வந்து பியூர் டிவோட்டி ஆகிடலாம்ல. அந்தமாரி இருந்தால் ஈஸியாக. கேள்வி என்ன அதில்? ஏன் நமக்கு வந்து அந்தமாரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை? இன்னும் சான்ஸ் கிடைக்கணும்னு கிடையாது. நான் பிரகலாதன் மாதிரி நான் இல்லை. பிரகலாதன் மாதிரி நான் இல்லை. சான்ஸ் இருக்குது. பியூர் டிவோட்டிஸ் இந்த உலகத்தில் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் பிரகலாதன் மாதிரி இருந்தால் நாரதன் மாதிரி எனக்கும் கிடச்சிடுவாங்க. அஃப்கோர்ஸ் வேவ் ஷீல பிரபுபாத் ஆச்சாரியா ஷீல பிரபுபாத் இருக்கார், நோ டவுட். அவர் ரெடியாக இருக்கார். நான் பிரகலாதன் மாதிரி இல்லை. ப்ராப்ளம் எங்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு டவுட், நம்மளோட டியூட்டிஸை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்யுது? டியூட்டிஸ் எப்படி அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்யுது? வெல், நாம் சொல்லணும், பகவத்கீதா படிக்கணும் கண்டிப்பாக. அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது எந்த மாதிரி ஆட்டிடியூடில் வேலை பண்ணணும் அப்போ தான் புரியும். பகவத்கீதா படித்தா தான் ஒரு வேலை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியும், இல்லை நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் கிருஷ்ணா முதல்ல நாம் யாரும் புரிய வைக்கிறார். நம்ம உடல் கிடையாது, ஆத்மாங்கிறார். ஓகே, அது புரிய வைக்கிறார். பட் அப்புறம் மறுபடியும் கிருஷ்ணர் பேசுகிறான்னா இந்த உடலில் இருக்கும்போது பலவிதமான மோசமான அட்ஜஸ் எல்லாம் வரும். அதுக்கு என்ன காரணம் கிருஷ்ணர் பேசுகிறார். அப்போ அந்த காரணத்தில் எப்படி தப்பிக்கணும், ரஜோ குணா தமோ குணா அதெல்லாம் பேசுகிறார். அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், கடைசியில் சொல்ல சரணாகதி பண்ணுங்கிறார். இது சரணாகதி பண்ணாமல் நம்மளால் அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணுறனோ அந்த அளவுக்கு டிட்டாச்சாக இருப்பேன், இல்லை அட்டாச்சாக போயிட்டுருக்கோம். ஸோ அது டைம் எடுக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டைம் எடுக்கும். ஸோ இந்த பகவத்கீதா சயின்ஸ் வேணும். இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் அட்டாச்மெண்ட் வரும். தேவையில்லாத அட்டாச்மெண்ட் அது நமக்கு புரியாது. அது தேவையில்லாத நமக்கு புரியாது. ஸோ பிரபுபா சொன்ன நாம தென் டிவோட்டி அசோசியேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பக்தர்களோடு இருக்கும்போது செய்யலாம். ஹரிபோ. லார்டு அப்படின்னா கடவுள்னு தானே அர்த்தம் தமிழில். சிவாவையும் லார்டுன்னு சொல்கிறோம், கிருஷ்ணரையும் லார்டுன்னு தானே சொல்கிறோம். அப்போ கடவுள் வந்து ஒருத்தர் தானே நம்ம சொல்கிறோம், பகவான் கிருஷ்ணர்னு தானே சொல்கிறோம் பகவத்கீதையில் சொல்லியிருக்கோம்.
ஆனால் இங்கே வந்து சிவனையும் நம்ம கடவுள்னு தானே சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? லார்ட் சிவா நம்ம கடவுள்னு சொல்கிறது இல்லையா? இல்லை, நான் கேட்குறது லார்டுன்னா ஜென்ரலி பேசும்போது லார்ட் கிருஷ்ணா, லார்ட் சிவா, லார்ட் பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை ஒன்று. இவங்க 3 பேரும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று தான். லார்ட் கிருஷ்ணா சொல்லுவார் எங்களோட சரணாதி பண்ணுன்னு சொல்லுவார். லார்ட் சிவா சொல்வார் கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணுன்னு சொல்லுவார். பிரம்மா சொல்கிறார் கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ 3 பேர் பேசுகிற விஷயம் ஒன்று தான். புரியுதுங்களா? 3 பேர் ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஒன்று. ஸோ அதனால் 3 பேருக்கு அதே மரியாதை கொடுப்பான். ஈவன் பிரம்மா சிவன் கூட கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க அந்த மரியாதை அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதனால் அவங்க பகவான் அர்த்தம் கிடையாது, பட் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிற காரியம் ரொம்ப ஹை கிளாஸான காரியம். கிருஷ்ணர்கிட்ட சரணாதி பண்ணுன்னு சொல்கிறாங்க. லார்ட் சிவா சொல்கிறார். பாகவத்தில் அந்த ஸ்லோகம் இருக்குது, 4th cantoல வருது. அவர் சொல்கிறார் கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணுவார். ஆனால் இங்கிலீஷில் லார்டுன்னு சொல்லும்போது கடவுள் இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் பாகவதம் படிச்சீங்கன்னா சிவனுக்கு சிவ உவாச்சா, பிரம்ம உவாச்சா, கிருஷ்ணா வரும்போது பகவான் உவாச்சாங்க. சான்ஸ்கிரிட்டில் அந்த அந்த டிஸ்கிரிமினேஷன் காட்டுவாங்க. இங்கிலீஷில் அப்படி வராது. இப்போ நீங்கள் பாகவதம் படிங்க. இப்போ பகவத்கீதை அப்படி தான் இருக்கும். அர்ஜுன உவாச்சான்னு தான் வரும். கிருஷ்ணா வந்து பகவான் உவாச்சான்னு வரும். அவர் பகவான். இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. பாகவத்தில் அப்படி தான் வரும். சிவ உவாச்சா, கிருஷ்ணா வரும்போது பகவான் உவாச்சான்னு வரும். சமஸ்கிருதத்தில் அந்த ஈஸியாக அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த இது பிரபு சரியாக புரிஞ்சிக்கலன்னா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங். சிவாவை லார்டு இல்லை, பகவான் கிருஷ்ணர் தான் லார்டுன்னு சொன்னாங்க. எஸ், அப்போ லார்டுன்னு சொல்கிறது சிவாவை சொல்கிறது தப்பா? இன்னும் தப்புன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் பாகவதம் படிச்சீங்கன்னா ஈவன் அம்மன், லார்ட் சிவா இவங்க கூட கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் இவங்களும் பண்ணுவாங்க. இருக்கு, அம்மனே பண்ணுவாங்க, லார்ட் சிவாவும் பண்ணுவார், கிருஷ்ணரும் பண்ணுறார். அப்போ 3 பேர் ஒன்றுன்னா அப்படி கிடையாது. எப்படின்னா இது எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் லைக் பேங்க்கில் பவர் ஆஃப் அட்டர்னிம்பாங்க. இந்த சைனிங் அத்தாரிட்டி மேனேஜருக்கு இருக்கும். அவர் ஆப்சன்ஸில் இன்னொருத்தரும் பண்ணலாம். ஆனால் அந்த இன்னொருத்தர் வந்து மேனேஜர் கிடையாது. இவந்தோ சைனிங் அத்தாரிட்டி இருந்தாலும் இட்ஸ் நாட் மேனேஜர். ஃபாரின் போட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி லார்ட் சிவாவும் அம்மனும் இந்த கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. பட் அவங்க பகவான் கிடையாது. கிருஷ்ணா தான் பகவான். இது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வியாசர் தான் இது சொல்கிறதே, நாம் சொல்லலையே. இது நான் வியாசர் சொல்கிறேன். பகவான் யாருன்னா கிருஷ்ணா. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். ஆனால் அம்மன் பற்றி அப்படி சொல்லலை அவர். இவன் தான் அவங்களும் அந்த காரியம் பண்ணாலும் சொல்லலை அவர். சிவனும் பண்ணுவார், ஆனால் சிவனையும் சொல்ல மாட்டேங்கிறார். வியாசர் சொல்கிறார் கிருஷ்ணா பகவான். அதான் நாமளும் சொல்கிறோம். யாராவது நான் ஏற்றுக்க மாட்டேன்னா அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வியாசர் சொல்கிறாரு, ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம். வியாசர் தான் அதாரிட்டி. அவர் தான் நல்லா எழுதுறாரு. தட்ஸ் இட். வியாசர் சொல்கிறாங்க, நானா சொல்கிறேன். சரி, சிவன் அவரே வந்து சொல்கிறார், எஸ் அவர் தான் அப்படின்னு. ஆதிசங்கர் சொல்லியிருக்கார். நாராயண பரோபெத்தாத், இந்த வார்த்தை சொன்னது ஆதிசங்கரர். அவர் சாக்ஷாத் சிவன் அவர் சொல்கிறார். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்லோகா ரிலேட்டட் கொஷின்ஸ் வேறு ஏதாவது? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து அடுத்த மாதம் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இங்கே ராதா கிருஷ்ணாவுக்கு ஊஞ்சல் சேவை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் மந்த் தான் 23. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊஞ்சல் சேவை. அது கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, மிஸ் பண்ண வேணாம். ஆகஸ்ட் 28 வெள்ளி